நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு உறவை மோசமாக்குவதில் என்னென்ன விஷயங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன, இதை பற்றி தான் நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். பல சமயங்களில் ஒரு உறவு கெட்டுப்போவதற்கு என்ன காரணம் என்று நமக்கு அறிந்து கொள்ளாமலேயே இந்த உறவு மோசமாகிவிட்டது, நான் என்ன தவறு செய்தேன், நான் நன்றாகத்தானே நடந்து கொண்டேன், அவர்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் பேசுவது வழக்கமாக இருக்கிறது. இல்லை, ஒரு உறவு முறிந்து போகிறது என்றால் பாதி காரணங்கள் மற்றவர்களாக இருந்தால் மீதி காரணங்கள் நாமாகவும் இருப்போம். இதை நாம் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஒரு உறவை எதெல்லாம் மோசமாக்குகிறது, டாக்ஸிக்காக மாற்றுகிறது என்பதை பற்றி நிறைய ஆய்வுகள் இந்த உலகில் செய்யப்பட்டிருக்கின்றன. நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அவர்கள் பலவற்றை பட்டியலிடுகிறார்கள். அவற்றைத்தான் ஒன்றொன்றாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒருவருடைய உணர்வுகளையோ எண்ணங்களையோ அது பொய் என்று சொல்வது, அதை ஒரு பிரமை என்று சொல்வது. இதை நீங்கள் நிறைய நேரம் நாம் இந்த தவறை நாம் செய்திருப்போம். அதாவது அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறார்கள் என்றால் கேஸ் லைட்டிங் என்று சொல்கிறார்கள். கேஸ் லைட்டிங்கிற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? 1944 ஒரு திரைப்படம் வெளிவந்தது. அந்த திரைப்படம் என்பது ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு மனைவியை அவளுடைய கணவன் அந்த வீட்டில் எரியக்கூடிய அந்த கேஸ் மூலமாக எரியக்கூடிய விளக்குகளை தொடர்ந்து ஒரு மங்களாக எரியச் செய்து அதன் மூலமாக அவளுடைய அந்த மனநிலையை சரி செய்ய முயற்சிப்பது போன்ற, அதாவது அவளுடைய மனநிலையை தன்னுடைய ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சிப்பது போன்ற ஒரு கதையம்சம்தான் அந்த கேஸ் லைட்டிங் என்கிற ஒரு படம். அதை ஒரு மிகப்பெரிய ஒரு உளவியல் டெக்னாலஜியாக இன்றைக்கு அது மாறிவிட்டது. சரி, கேஸ் லைட்டிங் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? ஒருவர் உதாரணமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அவருடைய கருத்தை சொல்கிறார் என்று சொன்னால், சேச்சே இதெல்லாம் அபத்தம், இதெல்லாம் நம்பும்படியாகவா இருக்கிறது என்பார்கள். இதெல்லாம் உன்னோட கற்பனை என்று சொல்வார்கள். அதே போல் நீ பொய் சொல்கிறாய், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை, நீ பொய் சொல்கிறாய் என்பார்கள். ஏதாவது பார்த்திங்கன்னா ஒரு எமோஷன்ஸை, ஒரு ஆழமான ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிற போது இது எல்லாமே உன்னுடைய பைத்தியக்காரத்தனம், இதெல்லாம் உன்னுடைய புரிந்து கொள்ள முடியாத தன்மை என்று சொல்வார்கள். நீங்களே அப்படி பலரிடம் சொல்லியிருப்பீர்கள், உங்களிடம் பலர் அப்படி சொல்லியிருப்பார்கள். இப்படி ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதாவது ஒருவர் என்ன சொன்னாலும் சரி உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு பார்த்திங்கன்னா உனக்கு ரொம்ப அது ஒரு பிரமை, இதெல்லாமே பார்த்திங்கன்னா உன்னுடைய கற்பனை, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பதன் மூலமாக அந்த நபர் உங்களை கண்டு அஞ்சக்கூடிய நிலையை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், அப்படி நீங்கள் யாரிடம் சொல்கிறீர்களோ அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய ட்ராமா, ஒரு பெரிய மனப்போராட்டத்திற்கு ஆளாகிறார்கள். நாம் செய்வது உண்மையிலேயே பிரம்மை தானா, நமக்கு ஒன்றுமே தெரியாதா, நமக்கு ஏதாவது நாம் ஒரு 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 உணர்வு குழப்பத்திற்கு ஆட்பட்டிருக்கிறோமா, இப்படியெல்லாம் நம்ப ஆரம்பிக்கிறார்கள். அதே போல் தன்னம்பிக்கை இழக்கிறார்கள். அதாவது எப்படி தன்னம்பிக்கை இழக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது நாம் எதை மற்றவர்களிடம் பேசுவதற்கும் பயப்படுவது, எந்த இடத்திலும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள பயப்படுவது, நமக்கு தான் ஒன்றும் தெரியாது நம்ம. அப்புறம் இன்னும் கூட நீ ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன் என்று சொல்வார்கள். இதுவுமே ஒருவரை உணர்வுபூர்வமாக கட்டுப்படுத்துவது தான். அதாவது நீ ரொம்ப ஓவர் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொன்னால் நீ பேசுகிறது உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். முதல்ல நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சொந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்களுடைய இன்னசென்ஸ், அவங்களுடைய வாழ்க்கை பார்வை, அவங்களுடைய கனவுகள், இதோடு வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் எப்போவுமே ஒருத்தரை பார்த்திங்கன்னா, இல்லை நீ செய்கிறது சரியில்லை, நீ யோசிக்கிறது தப்பு, நீ சென்சிட்டிவாக இருக்க, நீ குழப்பமாக இருக்க, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பதன் மூலமாக அவர் சிந்திப்பதை நிறுத்திவிட வேண்டுமா என்ற குழப்பத்திற்கு ஆட்படுகிறார். தன்னிடம் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது என்று அவர் நம்ப ஆரம்பிக்கிறார். இது ஒரு விதத்தில் நீங்கள் இன்னொருவருடைய மனநிலையை கைப்பற்றி அவரை உங்கள் விருப்பப்படி நீங்கள் கையாள்வதற்கான ஒரு உத்தி. இதை நீங்கள் செய்கிற போது யாரிடம் செய்கிறீர்களோ அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பித்து விடுவார்கள். அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களுடைய கனவுகளை அங்கீகரியுங்கள். ஒருவரை அவருடைய பலவீனங்களோடு ஏற்றுக்கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் முயற்சி செய்யுங்கள். எப்பொழுதும் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் செய்யாதீர்கள். இந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது ஒரு மனிதனுடைய உளவியலை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கக்கூடியது என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ளே உள்ள
ஒரு பயமும், நமக்குள்ள ஒரு பதட்டம், நம் தோல்வியை உற்று வருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரண காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள், இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம், அறியாமை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன,
அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி வந்து அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி வந்து குழந்தைகளுக்கு நம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது வந்து நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கால்டுவெல் அவர்கள் இந்தியாவிற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வந்து மொழியியல் ஆய்வுகளில் ஈடுபட்ட பிறகுதான் 1856 அவர் கொண்டு வந்த திராவிட அல்லது தென்னிந்திய குடும்பங்களின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் வருகைக்கு பிறகுதான் திராவிடம் என்கிற சொல் பெருவழக்காயிற்று என்பதை நாம் அறிவோம். ஆனால் கால்டுவெல்லுக்கு முன்பே 2 பேர் இருக்கிறார்கள், எல்லோருமே வெளிநாட்டினர்தான். இந்த விவாதம் எங்கே தொடங்குகிறது என்றால், அடிப்படையில் கால்டுவெல்லிடமிருந்து தொடங்கவில்லை. அது 18ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கி விடுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் அதை முதலில் தொடக்கி வைக்கிறவர் என்னுடைய பெயர் சர் வில்லியம் ஜோன்ஸ் என்பது. அவர் ஆங்கிலேயர், ஒரு நீதிபதியும் கூட. அவர் கல்கத்தாவிலே இருந்தார். கல்கத்தாவிலே ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி என்கிற ஒரு அமைப்பில் அவர் ஒரு அறிக்கையை படித்தார். அது 1876. அது மிக மிக முக்கியமான அறிக்கை. அந்த அறிக்கை தான் சமஸ்கிருதம்தான் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் என்று முதலில் சொல்லிட்டார். அவர் பிறப்பால் ஆங்கிலேயர். ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால், லத்தீன், கிரேக்கம் உள்ளிட்ட மொழிகளுக்கெல்லாம் கூட சமஸ்கிருதம் முந்தியது, சமஸ்கிருதம்தான் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் என்று ஒரு விவாதத்தை தொடக்கி வைத்தார். அது 1876. அதற்கு பிறகு 1786. அதற்கு பிறகு 1816 அவர் சர் வில்லியம்ஸ் ஜோன்ஸ் சொன்னதற்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு, ஃபாதர் எல்லிஸ் ஒயிட் என்கிறவர் தான்
முதலாக அதற்கு ஒரு மறுப்பை வெளியிட்டார். இல்லை இல்லை, சமஸ்கிருதம் என்பது வேறு ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தது. அது இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இவையெல்லாம் தனி குடும்பம். இதனை நாம் திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லுகிற அதனை முதன்மையாக சொன்னவர் எல்லிஸ் ஒயிட் தான். அது 1816. ஆனால் அவர் கேம்ப்வெல் என்கிறவரினுடைய தெலுங்கு இலக்கண புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுகிற போது இப்படி சொன்னார். இன்னும் ஆதாரங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு நான் நூலாக எழுதுவேன் என்று குறிப்பிட்டார். ஆனால் அதற்கு பிறகு 2-3 ஆண்டுகளில் அவர் இறந்து போய்விட்டார். 1838 தான் இந்தியாவுக்கு கால்டுவெல் வருகிறார். 18 ஆண்டுகள் இங்கே இருக்கிற மொழிகளையெல்லாம் கற்று அறிந்து 1856 அவர் வெளியிட்ட புத்தகம்தான் சமஸ்கிருதம். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் இல்லை, வேறு சில மொழிகள் இருக்கின்றன, அந்த மொழிகளை திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லலாம். இவற்றுக்கும் சமஸ்கிருத மொழி குடும்பத்துக்கும் தொடர்பு இல்லை. திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ்தான் மூத்த மொழியும் முதன்மையான மொழியும் ஆகும் என்று கால்டுவெல் சொன்னார். இது ஒரு பெரிய வரலாற்று திருப்பம். ஆகையினாலே சமஸ்கிருதம் தான் எல்லாவற்றுக்கும் மேலானது என்கிற எண்ணத்தை முதலில் உடைத்தவர் கால்டுவெல் தான். அதை முதலில் உருவாக்கியவர் சர் வில்லியம் ஜோன்ஸ். அதனை மாற்றி இல்லை இல்லை, திராவிட மொழி குடும்பங்கள் இருக்கின்றன, அந்த திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ் முதல் இடத்தில் இருக்கிறது, பிறகு தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, இப்படி பல்வேறு மொழிகள் இருக்கின்றன என்பதை சான்றுகளோடும் இலக்கணத்தோடும் எடுத்து சொன்னவர் கால்டுவெல். அந்த புத்தகம் வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில், தமிழ்நாட்டு மனநிலையில், தமிழ்நாட்டின் பண்பாட்டில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டது. நாம் சமஸ்கிருதத்துக்கு பின்னால் வந்தவர்கள் என்பதோ, சமஸ்கிருதம்தான் உலகத்தில் உயர்ந்த மொழி என்பதோ பொய்யும் போலியுமானது என்கிற புரிதல் கால்டுவெலுக்கு பிறகு வந்தது. அதை மேலும் அவர் விரிவுபடுத்தி 19 ஆண்டுகளுக்கு பின்னால் 1875 அதே நூலை விரிவுபடுத்திய ஒரு புத்தகமாக கொண்டு வந்தார். அந்த புத்தகம் ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு வெளியில் வராமல் அப்படியே அமிழ்ந்து கிடந்தது. முதல் பதிப்பு தான் மறுபடியும் 3ஆம் பதிப்பாக வந்தது. 4, 5 பல பதிப்புகளை கண்டது. அவர் உயிரோடு இருக்கும்போது எழுதிய 2ஆம் பதிப்பு, விரிவுபடுத்தப்பட்ட பதிப்பு பிறகு இப்போது இந்த 21ஆம் நூற்றாண்டில் வெளிவந்திருக்கிறது. அதிலே அவர் பட்டியலின மக்களை பற்றியெல்லாம் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். சைவ மதம் பற்றிய எதிரான கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார். கால்டுவெல் தான் தமிழ்நாட்டின் அரசியலில், சிந்தனை போக்கில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கினார் என்பதை யாரும் மறுக்க முடியாது.